பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளிலும் கூட அவரை துதிப்பதற்கும் ஆராதனை செய்வதற்கும் அவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கும் தேவன் தருகிற இந்த மேலான கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை கர்த்தர் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த லெந்தன் தபசு நாட்களில் நீங்களும் நானும் அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகளை குறித்து தியானிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்கிறார். ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். அதை உணர்த்துவனமாக அமைந்த பாடலின் வரிகளை ஆராதனை நேரத்தில் ஆண்டவரை துதிப்பதற்கும் உயர்த்துவதற்கும் அதை ஒற்றார் போல் இருக்கக்கூடிய பாடலின் வரிகளை நம்ம பாடப்போகிறோம். தெரிந்த வரிகள். ஆகவே எங்களோடு கூட சேர்ந்து பாடும்படி எங்களை அன்போடு நான் கேட்கிறேன். ஹல்லேலூயா. புத்துணர்ச்சி கொடுக்கும்படியாக, மாற்றம் கொடுக்கும்படியாக இயேசு சிலுவை தெரிந்து கொண்டார். அந்த சிலுவை நிழலுக்குள்ளாக வந்து விடுவோம். சோன்றி கலந்த என் ஜீவியமே, பாவ பாரு சுமையதால் சோன்றி கலந்த என் ஜீவியமே, சிலுவையண்டை வந்ததினான் சிறந்த சந்தோஷம் கண்டதினான், சிலுவையண்டை வந்ததினான் சிறந்த சந்தோஷம் கண்டதினான், இழைப்படையாது மேலோகம், இழைப்படையாது மேலோகம், ஏகுவின் பரந்தே வேகம், சிலுவை நிழலில் அனுதினமடியா சாய்ந்திலை பாரிடுவே, சிலுவை நிழலில் அனுதினமடியா
பிள்ளைகளாக நீங்களும் நானும் தஞ்சம் புகுந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு எனக்கும் அற்புதமான விடுதலைகள் உண்டு. தேவன் நேர்த்தியாக நம்ம நடத்துகிறத பார்க்க முடியும். ஆகவே தான் அந்த லெந்தன் அந்த அவசர நாட்களை சிலுவை குறித்து அதிகமாக தியானிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்கிறார். அதை உணர்த்து மனமாக அமைந்த அருமையான பாடலை நம்ம ஆராதனை நேரத்தில் பாட போகிறோம். அப்படி இருக்கிற இடங்களில் கண்களை மூடுவோமா, ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். அதாவது எல்லாரும் கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் ஏசப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான அப்பா ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்தில் நாங்கள்லாம் இணைந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. உங்களுக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். எங்களுக்காக இந்த உலகத்தில் 5 காயங்கள் ஏற்ற நல்ல ஆண்டவர் நீ. எங்களை மீட்கும் வண்ணமாக ஜீவனை கொடுத்த நல்ல தெய்வம் நீ. ஆண்டவரே, பாவிகளாகி எங்களை மீட்கும்படியாக கடைசி சுத்தத்தையும் சிந்தின நல்ல தெய்வம் நீ. ஆண்டவரே, நாங்கள் எண்ணி பார்க்கிறோம், நினைக்கிறோம். இந்த நேரத்தில் அப்பா நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு உறவுகள் கூட ஆண்டவரே ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் கஷ்டமான வேதனையான சூழ்நிலை கடந்து செல்லும் பொழுது எங்களுக்கு தோள் கொடுப்பதற்கு யோசிக்கின்ற காலம் இது. ஆனாலும் கூட நாங்கள் பிறப்பதற்கு என்பதாக எங்களையும் மீட்பதற்காகவே உம்முடைய இரத்தத்தையே நீ சிந்தினீரே. என்ன ஒரு தியாகம்! இன்றைக்கு ஒருவேளை குடும்பத்தின் மத்தியில, உறவினர்கள் மத்தியில இப்படிப்பட்ட தியாகத்தை நினைத்து கூட பார்க்க முடியாது சுவாமி. ஆனால் அன்பின் ஆண்டவராகி இயேசுவாகி நீ, என் அப்பனாகி இயேசுவாகி நீ எங்களுக்காக இந்த உலகத்துல வந்து ஆண்டவரே உம்முடைய ஜீவனையே கொடுத்தீரே சுவாமி. எண்ணி பார்க்கிறோம், நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஆராதனை நேரத்தில் அந்த பலிபீடத்தின் அண்டையில எங்களை முழுமையாக நாங்கள் வார்த்து விடுகிறோம் சுவாமி. உங்களுடைய சித்தத்தின்படி நீர் எங்களை வணைந்து கொள்ளும்படியா நாங்கள் கற்றுகிறோம். உங்களுடைய கருத்தில் அப்படியே எங்களை தாழ்த்துகிறோம். தேங்க்யூ. கை
ஜொலித்திட எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. பலிபீடத்தின் அண்டைகளை எங்களை நாங்கள் வார்த்து விடுகிறோம் தகப்பனே. உங்களுக்கு உகந்த வண்ணமாக நீர் எங்களை வணைந்து கொள்ளும்படியாக இந்த கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படியே எங்களை அங்கீகரிக்கிறபடி நானும் மக்கள் நன்றி. இந்த துதி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, இந்த துதி ஆராதனையை கர்த்தர் நீ சுகந்த வாசனையாய் முகர்ந்து கொண்டு எங்களை ஏற்றுக்கொள்ளுகிறபடினால உங்களுக்கு நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு அப்பாவின் இந்த நாமத்தில் ஜெபிக்கின்றோம்.